வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பைரவ வழிபாடு. இந்த பைரவ வழிபாடு பற்றி ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். என்றாலும் இந்த பைரவரை வணங்குவதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் எதிர்ப்புகள் தவிடுபொடியாகும். நமக்கு தொழில் முறையில் குடும்ப ரீதியாக நமக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள் என்றால் அந்த எதிரிகளுடைய முயற்சிகள் தவிடுபொடியாகும். பைரவரை முழு மனதோடு வணங்கினார். இந்த பைரவருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி அவரை பிரார்த்தனை செய்ய வேண்டும், எப்படி நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தற்காத்து கொள்ளலாம், இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். நாம் சாதாரணமாக இல்லத்தை கூட வைத்துக்கொள்வோம். சுத்தம் செய்ய செய்ய அசுத்தம் வந்து கொண்டே தான் இருக்கும். வீட்டில் இந்த மாதம் ஒட்டடை அடிக்கிறோம், மறுபடியும் அடுத்த மாதம் ஒட்டடை சேர்ந்துடும். ஒட்டடை சேர்ந்தும் மறுபடியும் அடுத்த மாதம் ஒட்டடை அடிக்கணும். இப்படி இல்லத்தை ஆகட்டும் நம்முடைய மனதை ஆகட்டும் அடிக்கடி சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனதை இப்போது சபரிமலைக்கு செல்வதற்காக ஒரு 48 நாள் விரதம் இருக்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். விரத காலம் முடிந்து நல்லபடியாக மலைக்கு சென்று வந்து விடுகிறோம். அதன் பிறகு மீண்டும் இந்த லௌகீக வாழ்க்கையிலே சிறிது சிறிதாக நம்முடைய மனதிலே அசுத்தங்கள் சேரும். நாம் எல்லோரும் என்ன ரிஷிகளா முனிவர்களா? இல்லையே, சாதாரணமான மனிதர்கள் தானே. ஆகவே அவற்றை நாம் மறுபடியும் சரி செய்து கொள்வதற்காக மறுபடியும் விரதம் இருக்கின்றோம். பிரதோஷ விரதம் இருக்கின்றோம், சதுர்த்தி விரதம் இருக்கின்றோம், சஷ்டி விரதம் இருக்கின்றோம், கிருத்திகை விரதம். இப்படி விரதங்கள் மூலமாக நம்மை நாம் அடிக்கடி சுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றோம். அதுபோலத்தான் இந்த அஷ்டமி விரதம். பைரவரை அஷ்டமி அன்று விரதம் இருந்து அவரை துதிப்பது. 15 நாட்களுக்கு ஒரு முறை அஷ்டமி விரதம் இருந்து பைரவரை நாம் வணங்க நமக்கு நல்ல ஒரு மனோதிடத்தையும் தைரியத்தையும் தெம்பையும் பைரவர் நமக்கு அளிப்பார். ஆகவே இந்த விரதங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஹோமங்களிலே கலந்து கொள்வது, யாகங்களிலே கலந்து கொள்வது, பொதுவாக நடக்கின்ற பிரார்த்தனைகளே கலந்து கொள்வது, இதெல்லாம் அற்புதமான தாத்பரியமும் நல்ல ஒரு பலமும் மனோபலமும் கொடுக்கின்ற விஷயங்கள். அதனால்தான் கடவுளை வணங்குகின்றோம். இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எங்கேயோ பறக்கின்றது. பதவி, உத்தியோகம், வருமானம் என வாழ்க்கை தரம் உயர அங்கே எதிர்ப்பு, எதிரி என்று உருவாக மீண்டும் ஏதோ ஒரு வகையிலே நமக்கு சிக்கல்கள் உருவாகின்றது. மறுபடியும் ஏதோ ஒரு வகையிலே பிரச்சனைகள் உருவாகின்றது. இதுதான் அன்றாடம் நமக்கு நடப்பது. இந்த எதிர்ப்பை எல்லாம் சமாளிப்பதற்காகத்தான் கால பைரவ வழிபாடு நமக்கு கை கொடுக்கும். எதிரியை இல்லாமல் போகச் செய்யும் கால பைரவர் வழிபாடு. தன்னுடைய சன்னதிக்கு வருபவர்கள் யார் என்று கால பைரவர் காத்திருக்கின்றார். நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அஷ்டமி தினம் கால பைரவருக்கு உரிய அருமையான நாள். சிவாலயத்துக்கு சென்று பல சிவாலயங்களிலே கால பைரவருக்கு ராகு காலத்திலே சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதை பார்க்கலாம். இதில் எல்லாம் கலந்து கொண்டு பைரவர் முன்னே ஒருமித்த மனதோடு நிற்க வேண்டும். பைரவரை நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அவருடைய பாதங்களிலே சமர்ப்பித்து அவரை மனப்பூர்வமாக வணங்க வேண்டும். எந்த ஒரு தெய்வமும் மனப்பூர்வமாக வணங்கினால் நமக்கு செவிசாய்க்கும். நம்மால் முடிந்த அளவுக்கு அரளிப்பூக்களை பைரவருக்கு வழங்கலாம். இன்னும் முடியும், உங்களால் நல்ல சக்தி இருக்கின்றது என்றால் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்யலாம். குடும்பத்தோடு சென்று குடும்பம் நன்றாக சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நைவேத்தியத்தை படைத்து கால பைரவருக்கு பின்பு பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். எதிர்ப்புகள் முற்றிலுமாக அகலும், தடைகள் விலகும். அதாவது கால பைரவ வழிபாடு என்பது நமக்கு கணத்திலே
நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய வழிபாடு. எதிரிகளுடைய முயற்சிகள், நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய முயற்சிகள் தவிடுபொடியாகும். அதேபோல் உங்களுடைய வீட்டிலே தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே நடைபெறும். இந்த அஷ்டமி பூஜையினாலே உத்தியோகம் சிறக்கும். செய்தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய தொழில் நல்ல விருத்திக்கு வரும், லாபம் பெருகும், சந்தோஷம் இரட்டிப்பாகும், ஒற்றுமை மேலோங்கும். இவையெல்லாம் நன்கு வளரச் செய்யும் இந்த அஷ்டமி பைரவ வழிபாடு. வாழையடி வாழையென தழைக்க வைக்கின்ற வழிபாடு இந்த பைரவ வழிபாடு. மறந்து விடாமல் அஷ்டமி தினத்திலே கால பைரவரை வணங்குங்கள். உங்களுடைய வாழ்வு மிகவும் அருமையாக இருக்கும், நல்ல வளர்ச்சி ஏற்படும், மனதிலே ஒரு விதமான அமைதி ஏற்படும். இவையெல்லாம் இந்த காலபைரவ வழிபாடு செய்வதனால் வருகின்ற நன்மைகள். காலபைரவ வழிபாடு முடித்துவிட்டு கோவிலிலிருந்து வரும்போது வழியிலே காண்கின்ற பைரவர்களுக்கு உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுங்கள். ஒரு பிஸ்கட், ஒரு பொறை, இப்படி ஏதேனும் வாங்கி கொடுங்கள். அவை உங்களுடைய கர்மாக்களை குறைக்கும். எப்போதுமே கால்நடைகளுக்கு நாம் உணவளித்தால் அவை நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களை குறைக்கும். பூர்வ ஜென்மத்திலே நம்முடைய கர்மாவால் நாம் இப்போது அவதிப்படுகின்றோம். அந்த கர்மாக்கள் குறைந்து விட்டால் நம்முடைய வாழ்வு வளம் பெற்றுவிடும். ஆகவே ஒரு சிலர் சொல்வார்கள், தேவை என்ன தெரியல சார், எவ்வளோ முயற்சி பண்ணுற தொழிலில் விருத்தியாக மாட்டேங்குது. இப்படியெல்லாம் சொல்பவர்களுக்கு கண்கண்ட மருந்து இந்த அஷ்டமி கால பைரவ வழிபாடு. ஆகவே இந்த கால பைரவ வழிபாட்டை நாம் முறையாக செய்து பைரவரை வணங்கி நம்முடைய வாழ்விலே ஏற்றம் பல நிச்சயமாக பெறுவோம். ஆகவே அஷ்டமி தோறும் பைரவ வழிபாடு செய்வோம், உலகிலே செம்மையாக வாழ்வோம்.